ஆஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம், லக்ன பலன் பார்க்குறோம். எல்லோருக்கும் உங்களுடைய நட்சத்திரம் ராசி தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு லக்னம் தெரியும், நிறைய பேருக்கு லக்னம் தெரியறதில்ல. இங்கே லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் நடக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குற போது இங்கே நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்ததுக்கு உங்களுக்கு மட்டும் இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதத்தில் ஏதாவது கிரகங்களாக நன்மைகள் உண்டா, பிரச்சனைகள் இருக்கா, அதிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய லக்னநாதன் சுக்கிர பகவான் உங்கள் லக்னத்திலேயே இந்த மாதத்தில் முழுவதுமே சஞ்சரிக்கிறார். அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, கோச்சாரத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் சூரியன் குரு இருக்கிறது. உங்கள் கையில் மணி ரொட்டேஷன், பணப்புழக்கம் கையில் இருக்கும். குறிப்பாக யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்கன்னா வருமானம் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு தான் நிறையா இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக ஆகும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலேயே புதன் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் புதன்னாலே ஃபாஸ்ட்டுன்னு அர்த்தம், குயிக்குன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு லைஃப்பில் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. முதல்ல தேடுதல் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தேடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அத்தனை சோசியல் மீடியாவையும் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை ஏற்படும். புதன் அப்படின்னாலே கம்யூனிகேஷன் அர்த்தம், தகவல் தொடர்புன்னு அர்த்தம். அந்த புதன் தான் உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இந்த மாதம் சஞ்சரிக்கிறார். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ, அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஃபியூச்சர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாகவோ, ஆன்லைன்லேயோ, ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கு, தேடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதம். இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம், இந்த பயணமும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மை எதுவும் இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம், இந்த மாதத்தில் உண்டு. அதுலேயும் குறிப்பாக ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, நெருங்கிய உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. பிரிஞ்சு போன உறவுகள் மறுபடியும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில் பண்ணுறீங்க, அதெல்லாம் யாரெல்லாம் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது அத்தனையும் உங்களுக்கு அது லாபத்தை, வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். இதுவும் இந்த மாதத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலைங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, விற்பதற்கான சூழ்நிலைகள், பேச்சுவார்த்தைகள், அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு, அது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அப்படி இருக்கிறது, கேதுவோடு இருக்கிறது. நீங்கள் ஏதாவது சொந்தமாக லேண்ட் வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க, அது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜூலை மாதம் அப்படின்னாலே ஆணியும் ஆடியும் கலந்த தமிழ் மாதங்களை உள்ளடக்கியது. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல விலை இருக்குது, வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம், இது ரெண்டுலேயுமே ரொம்ப கவனமாக இந்த மாதம் இருக்கணும். இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பரவாயில்லை. இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பட் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குன்னா நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. நான் முதல்லே சொன்னேன், உங்களுடைய 3ஆம் இடத்துல புதன் இருக்குது, முயற்சி பண்ணுங்கன்னு. ஸோ உங்களுடைய வேலையில் ரொம்ப பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த சனி பகவானுடைய பார்வை உங்கள் வேலையில் எப்பயுமே ஒரு கண்ணாகவே அவர் இருப்பார். நம்மளை வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கோ, வேலையை விட்டு தூக்குவதற்கோ, அல்லது நம்ம விஆர்எஸில் வர்றதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் சனி பகவான் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
அது இல்லாமல் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க, உங்களுக்கான ஜாபில் ரெகக்னைஸ் இருக்காது. உங்களுக்கு கீழே இருக்கிற ஜூனியர் உங்களுக்கு மேலே சீனியராக வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணலாம், வேறு இதில் இன்ஸ்டியூட்லேயாவது இருக்கலாம். எதில் இருந்தாலும் மாத சம்பளம் வாங்கக்கூடிய உங்களுக்கு இதற்கான வாய்ப்புகள், இதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வழக்கு இருக்குது அப்படின்னா வழக்குகளில் இந்த மாதம் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. வாய்ப்பு இருந்தால் ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதத்தில் லோன் வாங்கி நீங்கள் ஏதாவது இடங்களை வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அப்டமனில் பிரச்சனைகள், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கவனம். இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் இருக்குது, தொழில் இல்லாமல் இல்லை. ஆனால் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, தொழில் விட்டு விட்டு நடக்கும். இதுதான் உங்கள் பிஸ்னஸில் இருக்குது. நல்ல பிஸ்னஸில் பெரிய கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இந்த மாதம் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமார். ஸோ இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்குது. அதனால் கணவன் மனைவி ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் தான் நிறையா இருக்குது. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வாய்ப்புகள் உண்டு. அதே உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு சனி பார்க்குறது, தேவையில்லாமல் யாருக்காக கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஷூரிட்டி போகணுன்னு நினைக்கிறீங்களோ யோசித்து செய்யுங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணுங்கள். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அப்படி இருக்கிறது யாரெல்லாம் அரசாங்கத்தை எதிர்பார்த்து காரியம் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், தொழில் முனைவராக வரணுங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது ட்ரேடிங் பண்ணணும், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம், வருமானங்கள் நல்லா இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து புகழ் கிடைக்கும். குறிப்பாக பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி பெரிய லெவலில் இருக்கும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இது அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஸ்பான்சர் உங்களுக்கு அமையும். அரசாங்கத்தில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முருகப்பெருமானை நல்லா கும்பிடுங்க. அவருடைய சகோதரர், மூத்த சகோதரர் விநாயகர் பெருமான், இவங்க 2 பேரையுமே நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் லக்னத்திலே சுக்கிரன் இருக்கார். தாயாருடைய, அதாவது மகாலட்சுமியுடைய வழிபாடு, அம்பாளுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். பெண் தெய்வ வழிபாடு நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.